அனைவருக்கும் வணக்கம். பேசு தமிழா பேசு நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க. மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க. பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் 25 வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மாநகராட்சிக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய யார் ஆடியோ போன டைம் கேட்ட பொழுது காவல்துறை அனுமதி கொடுத்து வரலீங்க. ஆனா இந்த டைம் மறுபடியும் நாம கேட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், மக்களோடு இருக்கணும், அனுமதி கொடுங்க. அனுமதி மறுத்தது மட்டுமல்ல, வீட்டுல கைது பண்றது. உதாரணத்துக்கு என்னைய வீட்டு சிறை வைக்கிற தொண்டியும் வந்துச்சு. என்னுடைய அப்பா கேஎம்சிஹெச்ல இருக்கிறாங்க, அட்மிட் ஆயிருக்கிறார். அவரை பார்க்க போனேன், அங்கேயும் காவல்துறை வருது. அங்கிருந்து இங்க வந்து உங்களை பார்த்து ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். காரணம், கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ணை ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பானு. ஆனா மக்களுக்கு இங்க பேசினா சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு, ஆட்சி யாருக்காக இருக்கு? ஆனால் இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன், நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருப்போம். நீங்க ஓடிட்டே தான் இருக்கு. உங்களுடைய சீருடைக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்க டைம் கேட்போம். நீங்க கட்சிக்காரங்க 6 பேருக்கு கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எது கைது பண்ணீங்க? குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 50 ரூபாய் தொடப்பா கட்டைய 450 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம 570 டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன். எம்சிசி 28 மிஷின் இருக்குது. இங்க 23 எம்சிசி குப்பை மறுசுழற்சி மையம் 23 மிஷின் வேலை செய்யல, பேருக்கு 5 வேலை செய்யுது. இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன். குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி வாடகை அதிகம், குப்பை நிறைய சேர்ந்தா தான் டன்னேஜ் அதிகம், குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம். அதனால குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமா இங்க சேர்ப்பது. எந்த இடத்திலும் கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது. கிராமத்துல போய் கொட்டுறது, அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு நாய் எங்க வரும். ஆனால் நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசனுடைய முகமடியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க. ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு பேசுறாங்களே. இந்தியால 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம், பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க.
இந்தியாலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை, 28வது நகரம் கோயம்புத்தூர், 38வது நகரம் சென்னை. அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல 3 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல 95 நகரம் எடுத்தாங்க. 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல. ஆனா இங்கிருந்த திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியனை பார்த்து வடக்கம்மா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்காங்க. குப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க. நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம். யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம். இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும். கிராமத்துக்கு போற ரோட்டை மறிச்சிட்டாங்க. எங்க போறது? திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எழுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம். திருப்பூருக்குள்ள யாரையும் விடல. அதனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம். நம்மை பொறுத்தவரைக்கூடியவர்கள் நாம பெண்கள் பாதுகாப்புக்கு, குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம். வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி சுத்ததுல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி கேட்டோம். அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம். அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல. இதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஜனநாயகம். நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க? தந்தைய ஹாஸ்பிட்டல பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் எது கைது பண்ண வர்றீங்க? இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை எது கைது பண்றீங்க? அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். பெண்கள் மீது கைது பண்றவன், கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். யாருக்குமே கைது கிடையாது. ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? இங்க ஆட்சியாளர் மக்களுக்காக இருக்கிறாங்களா? இல்ல ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறாங்க? இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்யறதுக்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா? இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம், அவங்க குடிக்கிற தண்ணி, அவங்க வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு இவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திருக்கு. நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம். அது வீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கும். நாமளே கும்பலாளியை கொண்டு வந்து தினேஷ் அவங்க வீட்டு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வந்து நாளையிலிருந்து தினமும் புதுசா நடக்கும். அதுக்கு பொறுப்பு காவல்துறைக்கு இந்த பாடத்தை புகட்டணும். காரணம், ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும். அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் மக்களாட்சி. ஆனா அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஆர்டரையும் ஃபாலோ பண்றாங்க. நாளையிலிருந்து நாம் யார் என்பதை அவர்களுக்கு காவல்துறையை நீங்க நிறுத்தி யாரும் மோசப்பட வேண்டாம். நம்மளுடைய சட்ட காவல்துறையோட கிடையாது. ஆனா காவல்துறை செஞ்ச தவறுக்கு நாளையிலிருந்து நாமளும் சடுகுடு ஆட்டம் ஆடலாம், திருடம் போலீஸ் விளையாடலாம். ஒரு முறை உணர்ந்து கொண்டால் அவங்க வீதியில் மக்களுக்காக நம்முடைய குரல் ஆர்ப்பாட்டம் பின்னாடி ஆள் வேண்டாமா? அவங்க பாலாஜி
கொஞ்சம் பேசாதீங்கண்ணா. ஒரு மாநகராட்சிக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையை கேட்டோம்னா யார் ஆடியோ போன டைம் கேட்ட பொழுது காவல்துறை அனுமதி கொடுத்து நான் வரலீங்க. ஆனா இந்த டைம் மறுபடியும் நம்ம கேட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், மக்களோடு இருக்கணும், அனுமதி கொடுங்க. அனுமதி மறுத்தது மட்டுமல்ல, போய் அவங்க வீட்டுல கைது பண்றது. உதாரணத்துக்கு என்னைய கோயம்புத்தூர் வீட்டுல வீட்டு சிறை வைக்கிற தொட்டியும் வந்துச்சு. என்னுடைய அப்பா KMCH இருக்கிறாங்க, அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவரை பார்க்க போனேன், அங்கேயும் காவல்துறை வருது. அங்கிருந்து இங்க வந்து உங்களை பார்த்து ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். காரணம், கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ணு ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பானு. ஆனா மக்களுக்கு இங்க பேசினா சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு, ஆட்சி யாருக்காக இருக்கு? அதனால இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன், நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருப்போம். நீங்க ஓடிட்டே தான் இருக்கு. உங்களுடைய சீரழிக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்க டைம் கேட்போம். நீங்க கட்சிக்காரங்க 6 பேர்த்த கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 50 ரூபாய் தொடப்பா கட்டைய 450 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம 570 டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன். MCC 28 மிஷின் இருக்குது. இங்க 23 MCC குப்பை மறுசுழற்சி மையம் 23 மிஷின் வேலை செய்யல, பேருக்கு 5 வேலை செய்யுது. இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன். குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி வாடகை அதிகம், குப்பை நிறைய சேர்ந்தா தான் டன்னேஜ் அதிகம், குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம். அதனால குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமா இங்க சேர்ப்பது. எந்த இடத்திலும் கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது. கிராமத்துல போய் கொட்டுறது, அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு நாய் எங்க வரும். ஆனால் நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசனுடைய முகமடியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்களோட போராடுறீங்களோ நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க. ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு பேசுறாங்களே. இந்தியாவில் 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம், பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க. இந்தியாலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை, 28வது நகரம் கோயம்புத்தூர், 38வது நகரம் சென்னை. அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல 3 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல 95 நகரம் எடுத்தாங்க. 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல. ஆனா இங்கிருந்த திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியனை பார்த்து வடக்கம்மா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க. குப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க. நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம். யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்
கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில, நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம். இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும். கிராமத்துக்கு போற ரோட்டை மறிச்சிட்டாங்க. எங்க போறது? திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம். திருப்பூருக்குள்ள யாரையும் விடல. அதனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம். நம்மை பொறுத்தவரைக்கூடியவர்கள் நாம பெண்கள் பாதுகாப்புக்கு, குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம். வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி சுத்தறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி கேட்டோம். அவங்க சொல்ற இடத்துல, சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம். அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல. இதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஜனநாயகம். நான் என்ன தப்பு பண்ண? இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க? தந்தைய ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் எது கைது பண்ண வர்றீங்க? இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை எது கைது பண்றீங்க? அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். பெண்கள் மீது கைது பண்றவன், கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். யாருக்குமே கைது கிடையாது. ஆனா நேர்மையா, நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? இங்க ஆட்சியாளர் மக்களுக்காக இருக்கிறாங்களா இல்ல ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறாங்க? இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்யறதுக்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா? இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம், அவங்க குடிக்கிற தண்ணி, அவங்க வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு இவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கு. நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம். அது வீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கும். நாமளே குப்பலாரியை கொண்டு வந்து தினேஷ் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வந்து நாளையிலிருந்து தினமும் புதுசா நடக்கும். அதுக்கு பொறுப்பு காவல்துறைக்கு இந்த பாடத்தை புகட்டணும். காரணம், ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும். அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் மக்களாட்சி. ஆனா அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஆர்டரையும் ஃபாலோ பண்றாங்க. நாளையிலிருந்து நாம் யார் என்பதை காவல்துறையை நீங்கள் எதிர்த்து யாரும் கோஷப்பட வேண்டாம். நம்மளுடைய சட்ட காவல்துறை கிடையாது. ஆனா காவல்துறை செஞ்ச தவறுக்கு நாளையிலிருந்து நாமளும் சடுகுடு ஆட்டம் ஆடலாம், திருட போலீஸ் விளையாடலாம். ஒரு முறை உணர்ந்து கொண்டால் அவங்க மக்களுக்காக நம்முடைய குரல் ஆர்ப்பாட்டம் பின்னாடி ஆள் இருக்காங்க. வேண்டாம். அவங்க பாலாஜி ராமசாமி நோங்க வாங்க.
நான் கொஞ்சம் தள்ளா அண்ணா பேசாதேண்ணா பேசாதீங்கண்ணா ஒரு மாநகராட்சிக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையை யார் ஆடியோ போன டைம் கேட்ட பொழுது காவல்துறை அனுமதி கொடுத்து நான் வரலீங்க. ஐயோ ஹரி ஆனா இந்த டைம் மறுபடியும் நாம கேட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், மக்களோடு இருக்கணும், அனுமதி கொடுங்க. அனுமதி மறுத்தது மட்டுமல்ல, வீட்டுல கைது பண்றது. உதாரணத்துக்கு என்னைய கோயம்புத்தூர் வீட்டு சிறை வைக்கிற தொண்டியும் வந்துச்சு. என்னுடைய அப்பா KMCHல இருக்கிறாங்க, அட்மிட் ஆயிருக்கிறார். அவரை பார்க்க போனேன், அங்கேயும் காவல்துறை வருது. அங்கிருந்து இங்க வந்து உங்களை பார்த்து ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறேன். காரணம், கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ணை ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பானு. ஆனா மக்களுக்கு இங்க பேசினா வீட்டுலயே வந்து சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு, ஆட்சி யாருக்காக இருக்கு? அதனால இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன். நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருப்போம். நீங்க ஓடிட்டே தான் இருக்கு. உங்களுடைய சீரழிக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்க டைம் கேட்போம். நீங்க கட்சிக்காரங்க 6 பேருக்கு கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 50 ரூபாய் தொடப்பா கட்டைய 450 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம 570 டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன். MCC 28 மிஷின் இருக்குது. இங்க 23 MCC குப்பை மறுசுழற்சி மையம் 23 மிஷின் வேலை செய்யல, பேருக்கு 5 வேலை செய்யுது. இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன். குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி வாடகை அதிகம், குப்பை நிறைய சேர்ந்தா தான் டன்னேஜ் அதிகம், குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம். அதனால குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமா இங்க சேர்ப்பது. எந்த இடத்திலும் கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது. கிராமத்துல போய் கொட்டுறது, அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு நாய் எங்க வரும். அதனால் நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசனுடைய முகமடியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க. ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு இவ்வளவு பேசுறாங்களே. இந்தியால 10 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம், பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க. இந்தியாலேயே 10 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை, 28வது நகரம் கோயம்புத்தூர், 38வது நகரம் சென்னை. அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல 3 லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல 95 நகரம் எடுத்தாங்க. 94வது நகரம் ஈரோடு, 77வது நகரம் திருப்பூர். இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல. ஆனா இங்கிருந்த திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியனை பார்த்து வடக்கம்மா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க. குப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க. நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம். யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில, நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம். இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும். கிராமத்துக்கு போற ரோட்டை மறிச்சிட்டாங்க. எங்க போறது? திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம். திருப்பூருக்குள்ள யாரையும் விடல. அதனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம். நம்மை பொறுத்தவரைக்கூடியவர்கள் நாம பெண்கள் பாதுகாப்புக்கு, குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம். வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி சுத்ததுல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி கேட்டோம். அவங்க சொல்ற இடத்துல, சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம். அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல. இதை பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் ஜனநாயகம். நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எது கைது பண்ண வர்றீங்க? தந்தைய ஹாஸ்பிட்டல பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் எது கைது பண்ண வர்றீங்க? இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை எது கைது பண்றீங்க? அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். பெண்கள் மீது கைது பண்றவன், கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். யாருக்குமே கைது கிடையாது. ஆனா நேர்மையா, நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாயி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? இங்க ஆட்சியாளர் மக்களுக்காக இருக்கிறாங்களா? இல்ல ஒரு குடும்பத்துக்காக இருக்கிறாங்க? இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்யறதுக்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா? இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம், அவங்க குடிக்கிற தண்ணி, அவங்க வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதுக்காக இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு இவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திருக்கு. நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம். அது வீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கும். நாமளே கும்பலாரியை கொண்டு வந்து தினேஷ் அவங்க வீட்டு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வந்து நாளையிலிருந்து தினமும் புதுசா நடக்கும். அதுக்கு பொறுப்பு காவல்துறைக்கு இந்த பாடத்தை புகட்டணும். காரணம், ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும். அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் மக்களாட்சி. ஆனா அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஆர்டரையும் ஃபாலோ பண்றாங்க. நாளையிலிருந்து நாம் யார் என்பதை அவர்களுக்கு காவல்துறையை நீங்க நிறுத்தி யாரும் மோசப்பட வேண்டாம். நம்மளுடைய சட்ட காவல்துறையோட கிடையாது. ஆனா காவல்துறை செஞ்ச தவறுக்கு நாளையிலிருந்து நாமளும் சடுகுடு ஆட்டம் ஆடலாம், திருட போலீஸ் விளையாடலாம். ஒரு முறை உணர்ந்து கொண்டால் அவங்க வீதியில் மக்களுக்காக நம்முடைய குரல் ஆர்ப்பாட்டம் பின்னாடி ஆள் இருக்காங்க. வேண்டாமா? அவங்க பாலாஜி